Chapter 1 electric field and electric charges and fields. Plus 2 CBSE physics previous year's questions. First question number 1. Draw the pattern of electric field lines when a point charge minus q is kept near an uncharged conducting plate. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு point charge minus q is kept near an uncharged metal plate. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து மைனஸ் கியூ சார்ஜ் வந்து அன்சார்ஜ் பிளேட் கிட்ட வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் இந்த பிளேட்டோட மேல் சைட்ல ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆயிடும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அதர் சைட்ல இன்டியூஸ் ஆயிடும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரைய சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் அட் த பாசிட்டிவ் சார்ஜ், எண்ட்ஸ் அட் த நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்போ எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும்? ஸோ இங்க வந்து ஃபீல்ட் லைன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் இங்க எப்படி இருக்கும்னா என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ்ல நெகட்டிவ் சார்ஜ்னா ஃபீல்ட் லைன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் இருக்கும். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு பேட்டர்ன் when a negative charge is kept near an uncharged conducting plate. Second question. Draw electric field pattern due to two positively charges placed at distance d apart. Two positive charges separated by certain distance. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்னா, electric field line starts at positive charge, ends at negative charge. So it starts at positive charge. ஆனா நெகட்டிவ் சார்ஜ் இங்க இல்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பல் பண்ணிடும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த எலக்ட்ரிக் லைன்ஸை வந்து ரிப்பல் பண்ணும், இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், அவே போகும். அண்ட் தென் இதோட ஃபீல்ட் லைன்ஸை இந்த சார்ஜ் வந்து ரிப்பல் பண்ணும். ஸோ இதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டியூ டு டூ ஈக்குவலி சார்ஜ், அதாவது டூ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரிக் சார்ஜஸ். இதே வந்து டூ நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தாலும் இதே மாதிரி தான் நீங்க போடணும். டூ நெகட்டிவ் சார்ஜஸ்க்கும் இதே பேட்டர்ன் தான், பட் ஆரோ மார்க் மட்டும் நீங்க மாத்தி போடணும். ஆரோ மார்க் வந்து டுவர்ட்ஸ் the two negative charges. இதே டைபோலா இருந்தா என்ன பண்ணுவீங்க? டைபோல்ல one negative one positive. Starts at the positive charge, ends at the negative charge. The electric field lines due to a dipole. Question number 4. Why do electric field lines not formed the closed loop? Why do electric field lines not forming the closed loop? ஏன்னா electric field line starts at the positive charge, ends at the negative charge. So and then நீங்க ஒரு கண்டக்டர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டக்டர் இருக்கு, இல்ல ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அண்ட் இன்னொரு கண்டக்டர் இருக்கு, ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சரியா?
இது ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகும்? இட் ஸ்டார்ட்ஸ் அட் த பாசிட்டிவ் சார்ஜ் ஹென்ஸ் இது ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் cannot exist inside the conductor. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் சார்ஜ் கண்டக்டர் எப்பவுமே 0. அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள போக மாட்டேங்குது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கண்டினியூ ஆக மாட்டேங்குது. இங்க இருந்து அப்படியே போய் இங்க ஸ்டாப் ஆயிடுது. சரியா? சோ என்ன ரீசன் எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எழுதுங்க, ஆன்சர் எழுதுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் do not form the electric field lines do not form closed loop. The electric field lines do not form closed loop because no electric field lines exist inside the charged body. No electric field lines exist inside the charged body. Next question. Two equal balls having equal positive charges. So ரெண்டு balls இருக்கு, ரெண்டுலயுமே charges இருக்கு, equal positive charges. Two equal positive charges q coulombs are suspended by two insulating strings of equal length. அது ரெண்டையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா strings ஆல suspend பண்றாங்க. strings ஆல suspend பண்ணிட்டாங்க. What would be the effect on the force when a plastic sheet is inserted between the two? இங்க நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை இன்சர்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு நடுவில் ஃபோர்ஸ் இருக்கும். என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா கூலும் ஃபோர்ஸ். F is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 by R square. இது வந்து when there is no plastic sheet. பட் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை இங்க இன்சர்ட் பண்ண உடனே என்ன ஆகும்? மீடியம் சேஞ்ச் ஆகும். அப்போ ஃபோர்ஸ் மாறும். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் மீடியம் வந்து 1/4 pi epsilon Q square by R square. Epsilon naught வராது இந்த வாட்டி, epsilon. ஸோ இப்போ F m by F naught டிவைட் பண்றோம் ரெண்டையும். அப்ப என்ன கிடைக்கும்னா 1/4 pi epsilon Q square by R square whole divided by 1/4 pi epsilon naught Q square by R square, cancelling all the terms. மேல வந்து 1/epsilon இருக்கும், கீழே வந்து 1/epsilon naught இருக்கும். ஸோ epsilon naught by epsilon. ஓகே, பட் எப்சிலானுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது வந்து epsilon naught into k. Epsilon naught into k. Epsilon is equal to epsilon naught k. K is called as dielectric constant. இப்போ அடிச்சுட்டா epsilon naught அடிச்சாச்சு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபோர்ஸ் இன் மீடியம், ஃபோர்ஸ் இன் ஏர் இஸ் ஈக்குவல் டு 1/k. அப்போ ஃபோர்ஸ் இன் மீடியம் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஃபோர்ஸ் இன் ஏர் பை கே. இதான் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபோர்ஸ் ஏர்ல இருக்கும்போது எஃப்ஏ இருந்துச்சு, இப்போ எஃப்எம் என்னது? எஃப்ஏ பை கே. இங்க வந்து ஆக்சுவலா கே வந்து எப்பவுமே கிரேட்டர் தென் 1. சின்ஸ் கே இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1, ஃபோர்ஸ் இன் மீடியம் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஃபோர்ஸ் இன் ஏர். டினாமினேட்டர் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கு, தேர்ஃபோர் ஃபோர்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ மீடியம் வச்சுன்னா ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. Sixth question. Why do electric field lines never crosses each other? Why do electric field lines never cross each other? ஒருவேளை கிராஸ் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து என்னன்னா electric field lines never crosses each other because at the point of intersection we can draw two tangents. At the point of intersection we can draw two tangents showing two directions of the electric field at the same point. ரெண்டு tangent வரைய முடியும் அப்படினாலே
ஒரே பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரெண்டு டைரக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். But that is not possible. Therefore, electric field lines never cross each other. Electric field line never cross each other. என்ன answer அப்படின்னா, at the point of intersection, we can draw two tangents showing two directions of the electric field at the same point. Therefore, electric field lines never crosses each other. Next question number 7. Why must electric field at the surface of a charged conductor be perpendicular at every point on it? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்கு, இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஏன் வந்து பர்பண்டிகுலரா இருக்கணும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கரெக்டா நார்மலா தான் இருக்கணும். அதுக்கு பர்பண்டிகுலர் ஏன் பர்பண்டிகுலரா இருக்கணும்? ஒருவேளை பர்பண்டிகுலர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, பர்பண்டிகுலரா இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு காம்பனண்டா நீங்க அதை பிரிக்க முடியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேன் பி ரிசால்வ் இன்டு டூ காம்பனன்ட்ஸ் தானே. அப்போ எனக்கு வந்து ஒரு ஒய் காம்பனன்ட் ஒரு எக்ஸ் காம்பனன்ட் வருமா? இந்த எக்ஸ் காம்பனன்ட் என்ன பண்ணும்னா இந்த சார்ஜஸ் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அப்போ இந்த சார்ஜோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆயிடும். புரியுதா? பட் பிராக்டிக்கலா பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷன்லாம் டிஸ்டர்பே ஆகல. சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கு? ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த சைடுல ஒரு காம்பனன்ட் கண்டிப்பா இல்லைன்னு அர்த்தம். காம்பனன்ட்டே இல்லைன்னு அர்த்தம். காம்பனன்ட்டே இல்லைன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலரா தான் இருக்கும். ஸோ அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர், சார்ஜ்டு கண்டக்டர். ஓகேவா? ஸோ நம்ம அதை எழுத போறோம். எழுதுங்க. The electric field lines, the electric field lines at the surface of a charged conductor, the electric field lines at the surface of a charged conductor be perpendicular to every point on it. Be perpendicular to every point on it. Perpendicular to every point on it. Otherwise, the component of electric field, parallel to the surface of the conductor, the component of electric field parallel to the surface of the conductor, parallel to the surface of the conductor, would exert force on the charges which affects the charge distribution, on the surface of the conductor. Charge distribution on the surface of the conductor. Question number 8. Two point charges Q1 and Q2 are placed at distance d apart as shown in the figure. So ரெண்டு point charges Q1 and Q2 அவங்களே கொடுத்திருக்காங்க, separated by certain distance d. Okay, the electric field intensity is 0 at a point P on the line joining them as shown in the figure. ஒரு point P கொடுத்திருக்காங்க, அந்த இடத்துல electric field intensity 0 ன்னு சொல்றாங்க. Okay, write two conclusions that you can draw from this diagram. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல பாயிண்ட் பி வந்து இந்த பாயிண்ட் பில வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து 0. சரியா? இது எப்படி 0வா இருக்க முடியும், எப்போ 0வா இருக்க முடியும் அப்படின்றத நீங்க சொல்லணும். ரெண்டு கன்க்ளூஷன் நீங்க சொல்லணும் இந்த டயக்ராம் வச்சு. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா கவனிங்க, யூஸ்வலா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ் வச்சுக்கோங்க.
அப்ப என்ன ஆகும்? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி கிரியேட் பண்ணும்னா, அவுட்வர்ட்ல கிரியேட் பண்ணும். அவே எலக்ட்ரிக் ஃபீல்ட் டு பாசிட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் வந்து இன்வர்ட்ல கிரியேட் பண்ணும். டுவர்ட்ஸ். அப்போ இது 2ம் கேன்சல் ஆயிடும். அப்படி கேன்சல் ஆனா தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 0வா இருக்கும். புரியுதா? ஒருவேளை 2மே பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா என்ன ஆயிருக்கும்? 2மே எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவே தான் கிரியேட் பண்ணும். 2ம் கேன்சல் ஆவாது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 கிடையாது. அவங்க சொல்றாங்க பாயிண்ட் Pல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0ன்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னன்னா, கண்டிப்பா இந்த 2 சார்ஜும் ஆப்போசிட்டிவ்லி சார்ஜ்டு. அதாவது ஆப்போசிட் சார்ஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நான் என்ன சொல்லப் போறேன்னா, Q1 and Q2 must be equal and opposite charge. Must be equal and equal கிடையாது. Opposite charge. Must be opposite charges. Must be opposite charges. நம்பர் 2 வந்து Q2 வந்து கிட்ட இருக்கு. கவனிங்க. Q2 வந்து இந்த பாயிண்ட் கிட்ட தானே இருக்கு. அப்ப இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அதிகமா இருக்கும். பட் Q1 வந்து தூரமா இருக்கு பாயிண்ட் Pக்கு. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியா இருக்கும். அப்போ இது 2ம் கேன்சல் ஆவாது. கரெக்ட்டா? இது 2ம் கேன்சல் ஆவாது. நான் அப்ப என்ன பண்ணணும்? இந்த சைடுல ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டையும் இன்கிரீஸ் பண்ணணும். இதே அளவுக்கு இன்கிரீஸ் பண்ணணும். எப்படி இன்கிரீஸ் பண்றதுன்னா, Q1 ஓட வேல்யூவ நான் இன்கிரீஸ் பண்ணா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பக்கம் இன்கிரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப Q2னால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இப்படி இருக்கு. Q1னால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இப்படி தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, இத எப்படியே இன்கிரீஸ் பண்ணணும் இவ்வளவு தூரத்துக்கு. எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்னா, Q1 இன்கிரீஸ் பண்ணா தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்கிரீஸ் ஆகும். அப்போ Q1 ஷுட் பி கிரேட்டர் தென் என்னது? Q2. சரியா? செகண்ட் கன்க்ளூஷன் என்னது? Q1 should be greater than Q2. இதான் 2 conclusions drawn from this diagram. Question number 9 வந்து define electric dipole moment. Define electric dipole moment. Is it a scalar or vector quantity ன்னு கேக்குறாங்க. So dipole first என்னது? Two equal and opposite charges separated by a small distance constitute an electric dipole. இப்ப dipole moment என்ன அப்படின்னா, இந்த 2 சார்ஜ்ல ஏதோ ஒரு சார்ஜோட மேக்னிடியூட் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ். இதுதான் dipole moment. The dipole moment of an electric dipole is defined as the product of magnitude of one of the charges in the dipole and the distance between the two charges. இதான் வந்து definition for dipole moment. And இதோட யூனிட் வந்து சார்ஜுக்கு கூலும், டிஸ்டன்ஸுக்கு மீட்டர். ஸோ இது சார்ஜ், இது டிஸ்டன்ஸ். ஸோ கூலும் மீட்டர் தான் இதோட எஸ்ஐ யூனிட். வெயிட் பண்ணுங்க. எஸ்ஐ யூனிட் வந்து கூலும் மீட்டர். இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ இதெல்லாம் நீங்க எழுத போறீங்க. எழுதுங்க எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். Electric dipole moment of an electric dipole. Electric dipole moment of an electric dipole is defined as the product of magnitude of one of the charges, magnitude of one of the charges and the distance between the two charges and the distance between the two charges. Formula எழுதுங்க. P is equal to Q into 2A. P is equal to Q into 2A. Its SI unit is coulomb meter. Its SI unit is coulomb meter. It is a vector quantity. And it always acts from minus Q to plus Q. பாருங்க dipole moment ஓட direction இதான். Always acts from minus Q to plus Q. It always acts from minus Q to plus Q.
Important. Draw a plot showing variation of electric field with the distance due to a point charge கேக்குறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் நீங்க கிராஃப் வரைய போறீங்க. Draw a plot ன்னு கேக்குறாங்க. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு அண்ட் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா என்னன்னா E is equal to Q by 4 pi epsilon naught R square. இதான் ஃபார்முலா. அப்ப E is inversely proportional to R square. அப்ப as R increases E என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகணும். புரியுதா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா எப்பயுமே கர்வ் தான். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எப்பயுமே கர்வ், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வந்து பாருங்க, as the distance increases electric field decreases. இதான் கிராஃப் between E and R. Question number 11. A proton is placed in a uniform electric field direction along positive x-axis. Electric field வந்து positive x-axisல இருக்கு. Electric field is along positive x-axis. இங்க ஒரு proton வைக்கிறாங்க. சரியா? In which direction will it tends to move கேக்குறாங்க. கவனிங்க, proton எப்பயுமே electric field directionல தான் மூவ் ஆகும். Proton always moves in the direction of the electric field. So proton எந்த directionல மூவ் ஆகும்னா along positive x-axis. So proton moves along positive x-axis. Question number 12. In which orientation a dipole placed in a uniform electric field is in stable equilibrium and is in unstable equilibrium னு கேக்குறாங்க. ஸோ டைபோல் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கும்போது நீங்க எப்படி வச்சீங்கன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா, கவனிங்க, இதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. நீங்க டைபோல் எப்படி பிளேஸ் பண்ணுவீங்கன்னா மைனஸ் கியூ பிளஸ் கியூ இப்படி நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களோட டைபோல் மூமெண்ட் என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? இதே டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா டைபோல் மூமெண்ட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் ஃப்ரம் மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ. இப்போ இந்த ஈயும் பியும் ஒரே டைரக்ஷன்ல இருக்குல்ல, இதான் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இதான் வந்து என்னது? ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா என்ன அர்த்தம்னா E vector and P vector should be in the same direction. இதே வந்து நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இதை ஆப்போசிட்டா வச்சீங்கன்னா அது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நீங்க ஒரு டைபோல் வைக்கும்போது இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் வைக்கிறீங்க. இப்போ டைபோல் மூமெண்ட் எப்படி ஆக்ட் ஆகும்னா ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்க்கு வந்து நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னா பேரலல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வந்து நீங்க டைபோல் வந்து நீங்க பேரலா வச்சிருக்கீங்க. ஸோ it should be kept parallel. It should be kept parallel to the electric field. So theta வந்து 0 இங்க. இங்க வந்து anti parallel. It should be kept anti parallel. The theta is equal to 180 degree. Two point charges having equal charges separated by a distance of 1 meter. So ரெண்டு சார்ஜ் இருக்கு, ரெண்டுக்குமே ஈக்குவல் சார்ஜ். They are separated by a distance of 1 meter. Experiences a force of 8 Newton. Experience a force of 8 Newton. What will be the force experienced by them if they are held in water at the same distance? So இது வந்து ஏர்ல வந்து 8 நியூட்டன் ஃபோர்ஸ். ஸோ சேம் செட்டப் நான் வந்து வாட்டர்ல வைக்கிறேன். அப்போ வந்து என்ன ஃபோர்ஸ்ன்னு கேக்குறாங்க.
ஓகே. K ஆஃப் வாட்டர் அவங்க குடுத்துட்டாங்க. அது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர் குடுத்துட்டாங்க. அது வந்து 80. ஒருவேளை குடுக்கலனாலும் உங்களுக்கு தெரியணும். K ஆஃப் வாட்டர் வந்து 80. ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் டயகிராமோட ஃபார்முலா FA இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா 1/4 pi epsilon naught Q1 Q2 by R square. FMக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/4 pi epsilon Q square by R square. உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணோம். இப்பதான் force in medium is equal to force in air by K அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம். force in medium is equal to force in air by K டிரைவ் பண்ணோம்ல இந்த ஃபார்முலாவை. ஸோ நீங்க திருப்பி டிரைவ் பண்றதா இருந்தா நீங்க FM by FA நீங்க டிவைட் பண்ணுங்க. FM by FA டிவைட் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்துடும். FM by FA போட்டீங்கன்னா. ஸோ இப்போ நான் டைரக்டாவே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ 8 FA வந்து தெரியும் 8 நியூட்டன் அப்படின்னு, K வந்து 80. ஸோ ஆன்சர் வந்து 1/10 0.1 நியூட்டன். இதுதான் ஃபோர்ஸ் இன் மீடியம். அது ஃபோர்ஸ் இன் வாட்டர். அவன் கேட்டது வந்து ஃபோர்ஸ் இன் வாட்டர். ஸோ ஃபோர்ஸ் இன் வாட்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுல எது கரெக்டான ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் தப்பு. ஏன்னா கண்டக்டருக்குள்ள லைன்ஸ் போகுது. 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள போகல. 15th question. Mutual forces between two charges do not get affected by the presence of other charges. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் Q1 Q2 ரெண்டு சார்ஜ் இருக்கு. Q1 இந்த சார்ஜ் வந்து Q2 அண்ட் இது ரெண்டுக்கும் நல்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு. F is equal to 1/4 pi epsilon. That is K Q1 Q2 by R. இதுதான் ஃபார்முலா. ஸோ F எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, வெறும் இந்த ரெண்டு சார்ஜை பொறுத்து தான் இருக்கு. ஒருவேளை மூணாவது ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா அது இந்த ஃபோர்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ஃபார்முலால வெறும் Q1 Q2 தான் இருக்கு. ஸோ F வந்து டிபெண்ட்ஸ் only these two forces. Therefore, mutual forces between these two charges will not be affected by the presence of the third charge, any other charge. புரியுதா? So mutual force will not be affected. நீங்க என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா, the mutual force depends only on the mutual force depends only on the mutual force depends only on the two charges only on the two charges. Therefore, the third charge will not affect. The third charge will not affect this force. Will not affect this force. Next to question number 16. Derive expression for electric field due to electric dipole of dipole moment P at a point on its perpendicular bisector. So electric field due to dipole at a point on its perpendicular bisector. ஸோ இது வந்து அந்த டெரிவேஷன் அது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு மைனஸ் கியூ சார்ஜ் பிளஸ் கியூ சார்ஜ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 2a, இது பிளஸ் கியூ சார்ஜ் அண்ட் ஒரு பாயிண்ட் பி இங்க இருக்கு. இந்த பாயிண்ட் பியில் எனக்கு என்ன வேணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கவனிங்க எல்லாரும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி கிரியேட் பண்ணோம்னா அவே ஃப்ரம் த சார்ஜ். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த டாட்டட் லைனால இதை நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த நெகட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் த சார்ஜ். ஸோ இதையும் டாட்டட் லைனால கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட் பி வந்து எங்க இருக்குன்னா இந்த சென்டர் ஆஃப் த
டைபோல்ல இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஆஃப் பிளஸ் Q இது E ஆஃப் பிளஸ் Q இது வந்து E ஆஃப் மைனஸ் Q. அப்போ எனக்கு ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா அக்கார்டிங் டு parallelogram law of vectors ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டயகனலா இருக்கும். ஸோ இது வந்து E ஆஃப் மைனஸ் Q. இது வந்து E ஆஃப் மைனஸ் Q. ஸோ அக்கார்டிங் டு parallelogram law of vectors என்னோட ரிசல்டன்ட் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். இதுதான் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு of the two electric fields E of plus Q and E of minus Q. இந்த angle theta, இந்த angle theta, அதே மாதிரி இந்த angles-உம் theta தான். So at point P பாத்தீங்கன்னா 2 electric field இருக்கு. At point P இந்த 2 electric field நீங்க ரிசால்வ் பண்ணிடலாம். பாருங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கு E of plus Q. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 ரிசால்வ் பண்ணிட்டீங்க. எங்க தீட்டா இருக்கோ அது காஸ் தீட்டா காம்பனன்ட். ஸோ E of plus Q cos theta. E of plus Q sin theta. And then அதே மாதிரி இங்க E of minus Q இருக்கு. இதையும் நீங்க 2 ரிசால்வ் பண்ணீங்கன்னா இங்க தீட்டா இருக்கிறதுனால E of minus Q cos theta, E of minus Q cos theta, இது வந்து E of plus Q cos theta. Sorry, sin theta. 1 minute. இது வந்து E of minus Q cos theta, இது E of minus Q sin theta. So ரிசால்வ் பண்ணியாச்சு at point P. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்க பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நான் அது வந்து ஏபின்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த பிபி வந்து என்னன்னா ஹோல் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இது எப்படி கண்டுபிடிச்சேன்? யூசிங் பித்தாகரஸ் தியரம். பிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். பிபி இஸ் ஈக்குவல் டு ஹோல் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். சரி, இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பிளஸ் கியூ பார்க்க போறோம் அட் பாயிண்ட் பில. அட் பாயிண்ட் பி electric field due to plus Q. At point P, electric field due to plus Q என்னன்னா E of plus Q is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square. அதான் ஃபார்முலா. Q by BP square. R square-னா B ல இருந்து அந்த பாயிண்ட் P எங்க இருக்கு? அப்படின்னா BP தான் டிஸ்டன்ஸ். இந்த பிளஸ் கியூனால பாயிண்ட் பில என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் Q by 4 pi epsilon naught R square-ல. So Q by 4 pi epsilon naught R square பதிலா BP square. Similarly, electric field due to minus Q. E of minus Q. என்ன ஃபார்முலா? 1 by 4 pi epsilon naught Q by minus Q வந்து இந்த பாயிண்ட் P எங்க இருக்குன்னா AP square. BP square வந்து இதான் ஃபார்முலால R square plus A square. அதே மாதிரி தான் AP square-ம். AP square-க்கும் அதே தான். அந்த பக்கம் நீங்க பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சைடு AP square is equal to R square plus A square. AP is equal to whole root of R square plus A square. சேம் தான். ஸோ இப்போ நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும். பாருங்க, மேக்னிடியூட் ஆஃப் E of plus Q வந்து என்னது? Q by 4 pi epsilon naught BP square பதிலா R square plus A square. E of minus Q வந்து அதுவும் Q by 4 pi epsilon naught AP square பதிலா R square plus A square. இப்போ E of plus Q-வும் E of minus Q-வும் சேம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க ரெசல்யூஷன்ல போயிட்டு பாருங்க, E of plus Q, E of minus Q சேம்ங்கிறதுனால இந்த ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணிடலாம்.
ஏன்னா ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு, சேம் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. E of plus Q, E of minus Q சேம். Therefore they cancels each other. Therefore இந்த resultant electric field என்ன அப்படின்னா sum of the cos theta components. இந்த cos theta components நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைச்சிடும். இப்போ sum of the cos theta components. So இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். Therefore the resultant electric field என்னன்னா sum of the cos theta components. The resultant electric field E is equal to E of plus Q cos theta plus E of minus Q cos theta. But E of plus Q, E of minus Q சேம்ங்கிறதுனால ரெண்டுமே நீங்க E of plus Q போட்டீங்கன்னா 2 times E of plus Q cos theta ன்னு வரும். So E is equal to 2 times E of plus Q க்கு இது வரைக்கும் ஃபார்முலா இங்க இருக்கு பாருங்க. E of plus Q க்கு அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. Q by 4 pi epsilon naught R square plus A square into cos theta க்கு என்ன ஃபார்முலா? cos theta நீங்க டயகிராம்ல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ட்ரையாங்கிள்ல நீங்க பாத்தீங்கன்னா cos theta வந்து adjacent by hypotenuse. கவனிங்க எல்லாரும். adjacent வந்து A, hypotenuse வந்து root of R square plus A square. cos theta is equal to என்னது? adjacent by hypotenuse. cos theta is equal to A by whole root of R square plus A square. அதனால நான் என்ன பண்றேன்? cos theta க்கு இதை சப்ஸ்டிட் பண்றேன். A by whole root of R square plus A square. So A by whole root of R square plus A square. Whole root na whole power 1 by 2. So E is equal to Q into 2A என்னது? Q into 2A வந்து P. நம்மளுக்கு தெரியும் dipole moment அது. By 4 pi epsilon naught. நீங்க இது ரெண்டையும் ஒரே தடவை எழுதி R square plus A square எழுதி பவரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா 3 by 2. So E is equal to P by 4 pi epsilon naught R square plus A square whole power 3 by 2. ஓகேவா? பட் A square is very small. நான் இதோட ஸ்டாப் பண்றேன் இந்த ஆன்சரோட. But A square is much smaller than R square. நீங்க நெக்லெக்ட் பண்ணிடலாம் அதை. So E is equal to அப்ப என்ன கிடைக்கும்னா P by 4 pi epsilon naught. நீங்க A square நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா R square மட்டும் தான் இருக்கும். whole power 3 by 2. இதை அடிச்சிடலாம் நீங்க. 2 and 2 நீங்க கேன்சல் பண்ணிடலாம். ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து P by 4 pi epsilon naught R cube. So E is equal to P by 4 pi epsilon naught R cube. டைரக்ஷன் வந்து டயக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் மைனஸ் கியூ பிளஸ் கியூ தான் டைரக்ஷன் ஆஃப் பி அப்படின்னு. டைபோல் மூமெண்ட் ஆக்ஸ் ஃப்ரம் என்னது மைனஸ் கியூ டு பிளஸ் கியூல. பட் நம்மளோட ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. நீங்க அந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இந்த டயக்ராம்ல இது வந்து மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ தான் பி வெக்டரோட டைரக்ஷன். பட் நம்மளோட ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த பக்கம் இருந்துச்சு. அந்த டயக்ராம்ல நம்ம பார்த்தோம். கரெக்டா ஆப்போசிட்ல இருந்துச்சு ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதனால ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. இந்த டயக்ராம்ல பாருங்க. ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கு? இந்த பக்கம் இருக்கு. பட் டைபோல் மூமெண்ட் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ எக்ஸ்பிரஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, இன்னொரு சைடுல டைபோல் மூமெண்ட் இருக்கிறதுனால நீங்க ஒரு மைனஸ் சைன் போடுவீங்க. இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் போடுவீங்க. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் பியும் ஆப்போசிட் டைரக்ஷன். புரிஞ்சுதா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஆன்சர். இதோட இந்த கிளாஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இதை ஃபுல்லா நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. இதான் எக்ஸாம்ஸ்க்கு வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.